ரோல் பண்ணிட்டு போகிறேன். அதனால அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சிடுறேன். கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் போண்டா பொரிச்ச எண்ணெய் இருந்தது, அதோட கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா காயட்டும். கடுகு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு 1 ஸ்பூன் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு இதே போதும்னு சொல்லி கொஞ்சமாக போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மட்டும். கடலப்பருப்பு போட்டுடலாம். வெங்காயம் 2 கைப்பிடி போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், அதே போட்டுடலாம். பாருங்க எந்த அளவுக்கு வெங்காயம் இருக்குன்னு. சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்பில். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது. பச்சை மிளகா 5 மிளகாய் எடுத்திருக்கேன், அதை நீள் வாக்கில் அரைஞ்சி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா. நம்ம விதை இருந்தால் மட்டும்தான் காரமாக இருக்கும், விதை இல்லைன்னா காரம் இருக்காது, காரம் கம்மியாக தான் இருக்கும். கால்வாசி காரம் மட்டும்தான் இருக்கும், முழு காரம் விதையில மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து இது நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, நான் கடலப்பருப்பு லைட்டாக நிறம் மாறினதுக்கப்புறம் நான் போட்டிருக்கேன், பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கலர் மாறாமல் போட்டிருக்கேன், அப்போ நல்லாயிருக்கும். என்னோட நல்லா வந்துச்சு. ஒரு சின்ன தக்காளியை நீள்வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன் புளிப்பு சுவைக்காக. இதை வந்து அடுப்பு சிம்மில் வச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளியை. தக்காளி வணங்குற அளவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து தண்ணி ஊற்றாமல் செய்ய போகிறேன், அதனால் வந்து உப்பு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே போட்டேன். பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஒரு கலர் கலர் விட்டு மூடி போட்டு வச்சோம்னா மூடி போட்டு வச்சோம்னா இப்போ வந்து மூடி எடுத்தலாம். அப்படியே சிம்மில் வச்சே வாங்கணும். தக்காளி பாருங்க, இது அத்தனவே இங்கே வந்து பாருங்க, இந்த அளவுக்கு ஊற்றினா இந்த அளவுக்கு வாங்கினாவே போதும், ரொம்ப வாங்கணும்னு தேவையில்லை. எந்த அளவுக்கு வணங்கிருக்குங்க. இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் ஆகிற அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன், 2 ஈக்குவலாக எடுத்து
இங்கே இருங்க 2 ஸ்பூன் இடித்து தான் போட்டிருக்கேன். நீங்கள் அரைச்சி போடுறனால போட்டுக்கோங்க. நான் இடிகளில் போட்டு இடித்து போட்டிருக்கேன். இப்போ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடுப்பு வச்சுக்கலாம். விட்டுட்டு வந்துடுறேன். நானே இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை போட்டுடலாம். அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தக்காளி வந்து சின்ன தக்காளி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா போடாமல் கூட விட்டுக்கலாம். லைட்டாக வந்து எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா அது லைட்டாக புளிஞ்சு விட்டாலும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இப்போ சிக்கன் பொடி மிளகு தூளெல்லாம் இப்போ சேர்த்த போகிறதில்ல. நல்லா இந்த சிக்கன் வந்து வெந்து தண்ணி ஊற்றி வரணும். நல்லா இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி ஊற வெளியே வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா வணங்கணும். அப்படியே சிம்மிலேயே வணங்கணும். அப்போ நம்ம வந்து மிளகுத்தூள்லேருந்து எல்லாம் சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இது நல்லா வணங்கட்டும். அப்படியே சிம்மில் வச்சிடலாம். மூடி போட்ட வேண்டியது. பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுதுன்னு பாருங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி இன்னும் நல்லா விடும். அதுக்குள்ளே மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நான் மிளகுத்தூள் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். மிக்சியில் இப்போ தான் அரைச்சேன். நான் 2 ஸ்பூன் போட்டேன். இது வந்து ஒரு கலர் விட்டுரும். நல்லா மூடி போட்டு வச்சாலும் ஊற்றலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறதாங்க. தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டுக்கிறதுனா இந்த கறியில் இருக்கிற தண்ணி பூரா விட்டு வந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். மிளகு போட்டு வறுத்தோம்ல. இப்போ நான் சிக்கன் பொடி கொஞ்சம் போட போகிறேன். சரிங்க எந்த அளவுக்கு வைக்கிறேன். இப்போ வந்து சிக்கன் பொடி கொஞ்சம் போட போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். ரொம்ப வேண்டாம். இது உங்களோட ஆப்ஷனல் தான். எனக்கு குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுக்காக நான் சிக்கன் பொடி தரேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக வேணும், அதனால நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் சும்மா இந்த இதாக சாப்பிட்றேன்னா போட தேவையில்லை. நீங்கள் கொத்தமல்லி தழையெல்லாம் நல்லா போய் தண்ணியில் அலசிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இது நல்லா அப்படியே இருக்கிற தண்ணியில் நல்லா இந்த சிக்கனில் நல்லா இதாகட்டும். வெந்து வரட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குதுன்னு பாருங்கள். தண்ணி இதில் பூரா இருக்கிறது பூரா வந்துடணும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை மேலே தூவி விடலாம். நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லா தலையும் இப்போவே போட்டுருவேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் அதில் வந்து கொதியில் வரணும்.
இந்த சூட்லேயே வந்து அந்த கொத்தமல்லி தலையில் இதை பார்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன் பொடி வேண்டாம்னா தவிர்த்துருங்க. நான் சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்றதுனால நான் வந்து சிக்கன் பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கிரேவியாட்ட வருது அப்படின்னு. நீங்கள் வேண்டாம் அப்படின்னா சும்மா சாப்பிட்றதுனா நீங்கள் வந்து சேர்த்திக்காதீங்க. பாருங்க, இது நல்லா அப்படியே கிரேவியாட்ட இருக்குது பாருங்க. கொஞ்சம் லைட்டாக கிரேவியாட்ட இருக்குது. இன்னும் நல்லா வேகட்டும். நாங்கள் தண்ணி போட்டு தலை போட்டிருக்கிறோம்ல, கொத்தமல்லி தலை நல்ல கருப்பு நல்லா வேகட்டும். சிம்லியாக தான் இருக்கு அடுப்பு. பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்குதுன்னு. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாம அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி ஊற இப்படியே வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். ஈரல் பாருங்க எந்த அளவுக்கு இதாக இருந்தது. இப்போ பாருங்க தண்ணியை விட்டு அதில் இருக்கிற தண்ணி ஊற வெளியே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு. நம்ம கறி வந்துருச்சுன்னு பார்க்கலாம். சூடாக இருக்குது பாருங்க. கையில் ரெண்டாக உடச்சோடனே உடையுது பாருங்க. பாருங்க நசுங்கன்னா நசுங்கப்படுது. ரொம்ப வேகணும்னு இல்லை, இதே வந்து கரெக்டு. இதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி மட்டும்தான் போடுறேன். பாருங்க இந்த அளவுக்கு தான். போட்டு ஒரு கலர் கலரிட்ட வாங்குது சிக்கன் ரெடி. நம்ம சிக்கன் பொடி போட்டோம்னா எப்பவுமே வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். அதனால லைட்டாக கொஞ்சம் அதிகமாக போட வேண்டாம். ஒரு கைப்பிடி லேசாக தூவிட்டா மட்டும் போதும். இது போல் தூவிட்டிங்கன்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.